அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு 5 நாளாவே விஜய் டிவியில் நடந்த குக் வித் கோமாளி ஷோவில் இருந்த ஒரு பக்கம் ஆங்கராக இருந்த மணிமேகலை, இன்னொரு பக்கம் ஆங்கராக இருந்து அந்த ஷோவில் குக்காக கலந்துக்கிட்ட பிரியங்கா, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் 5 நாளாவே சமூக வலைதளங்களில் பயங்கரமான காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது நார்மல் யூடியூப்ல இருந்து ஏகப்பட்ட நியூஸ் சேனல் வரைக்குமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறி நின்னது மணிமேகலை போட்ட ஒரு வீடியோ. அப்படி மணிமேகலை அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவில் ஆங்கராக இருக்கக்கூடிய இப்போ குக்கா இருக்கக்கூடிய ஒரு நபரால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அவங்க என்னை ஓவர் டாமினேட்டிங் பண்ணுறாங்க, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க, என்னை வேலை செய்ய விட மாட்டாங்க, சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய வேலையில் குறுக்கிடுறாங்க. அப்படின்ற போது எனக்கு சில இடங்களில் பிரச்சனை வந்துச்சு. அதை நான் அவங்ககிட்ட டைரெக்டாக சொன்னேன். அதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டு மணிமேகலை மன்னிப்பு கேட்டால் தான் நான் ஷோக்கே வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி மீடியா மேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதுலேயே அன்ப்ரொஃபஷனல் டீம்னா அது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டீம் தான். இந்த டீம் என்கிட்ட பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4-5 ஷோ எக்ஸ்ட்ரா வரும். அப்படி நீங்கள் சாரி கேட்கல அப்படின்னா இந்த ஷோவோட நீங்கள் போக வேண்டிய கூட இருக்கலாம். பிரியங்கா ஒரு சீனியர் ஆங்கர், அவங்கள நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு என்னை சொன்னாங்க. எனக்கு இந்த வேலையை விட என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மணிமேகலை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் தொடர்ச்சியாக இருக்கிற மோஸ்ட்லி 99% எல்லாருமே பிரியங்காவை அப்போஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. பிரியங்கா அப்படி, பிரியங்கா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பர்சனலாக பிரியங்காவுடைய திருமண வாழ்க்கையை பற்றி, பிரியங்காவுடைய அம்மா அப்பாவை பற்றி, பிரியங்காவுடைய தம்பியை பற்றி இப்படி ரொம்ப டீப்பாக பர்சனல் அட்டாக்காக சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சில பேர் பண்ணுறது ஒரு வகையில் பண்ணுவாங்க தான். அது சோஷியல் மீடியா அப்படி தான். இதை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க போன காரணத்தினால இப்போ அவங்களால பேச முடியாது. மணிமேகலை அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சே மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரியங்காவை ஏன் செய்கிறாங்க? பிரியங்கா நிஜமாவே ஒரு டேலண்டட் பர்சன், சூப்பரான ஒரு ஆங்கர். விஜய் டிவியில் பிரியங்கா நடத்தக்கூடிய ஷோஸ்லாம் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அவங்களுடைய டேலண்ட் மேலேயும் அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயும் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. சூப்பரான ஒரு பர்சன். ஆனால் இன்டர்னலாக பிரியங்காவுடைய கேரக்டர் அப்படின்னும் போது அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. காரணம் என்னென்னா, பிரியங்காவை ஏற்கனவே மக்கள் பார்த்துருக்குறாங்க. எதில் பார்த்துருக்குறாங்க? பிக் பாஸ் சீசன் 5 பார்த்துருக்குறாங்க. பிக் பாஸ் சீசன் 5 பிரியங்கா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத மக்கள் பார்த்த காரணத்தினால்தான் இப்போ மணிமேகலை சொன்ன உடனே மணிமேகலை சைடோட ஸ்டோரியை மட்டுமே கேட்டு மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரியங்காவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இதான் நடந்துச்சு. இப்போ ஒரு 2 நாளா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காக்கு ஆதரவாக இது நான் நடக்கும்னு நினைச்சேன், அது நடக்குது. ஆதரவாக விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே மணிமேகலை தான் தப்பு, பிரியங்கா அன்னைக்கு பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லி பிரியங்காவுக்கு முட்டு கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் முரட்டு முட்டா யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குரேஷி. இதே குரேஷி மணிமேகலை போட்ட வீடியோவில் கமெண்ட் போட்டு அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணாரு. எதுக்கு டெலீட் பண்ணாரு அப்படின்றதுக்கான காரணத்தை அவர் தாங்க சொல்லணும், சரிங்களா? அவர் அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது வேலிடான ஒரு ரீசனாக இல்லை. நீ கமெண்ட் போட்டிங்கன்னா போட்டு போ, அதனால ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு எதுக்கு நீங்கள் டெலீட் பண்ணணும்? ஸோ நீங்களாக கமெண்ட்டை போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் யாரோ சொல்லி அந்த கமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் உங்களை பேச வைக்கிறாங்க. யார் பேச வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக பிரியங்காவை நம்பி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க விஜய் டிவியில், சரிங்களா? இப்போ ஒரு ஷோ, ஒரு டிவி சேனலில் ஒரு ஷோ வருதுன்னா, ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு இந்த ஆங்கர் வேணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பிரியங்காவை பல பேரும் ரெக்வஸ்ட் பண்ணியே ஷோஸ் நடக்கிறது உண்டு. பிரியங்காவுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பிரியங்காவுக்கு வருது. இதனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுடைய தேவை விஜய் டிவிக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா பிரியங்கா மாதிரி 100 பேர் கிடைப்பாங்க, ஆனால் பிரியங்கா தான் வேணும்னு சொல்லி சில ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால வேண்டி பிரியங்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் விஜய் டிவியில். இப்போ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு சொம்படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் குரேஷி, இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாத நாஞ்சில் சம்பத்து, இன்னொரு பக்கம் சுனிதா, அதுக்கப்புறமா அமீர், இன்னொரு பக்கம் நம்ம ஃபேட்மேன் வரைக்கும் பேசியிருக்கிறார் பிரியங்காவுக்கு முட்டு கொடுத்து. ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்ப்போம். குரேஷி என்ன அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி செட்டில் நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா திவ்யா துரைசாமியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகுறாங்க. திவ்யா துரைசாமி பிரியங்காவை பற்றி பேசுகிறாங்க.
அதுக்கு பிரியங்கா திருப்பி பேசுகிறாங்க. அந்த இடத்துல மணிமேகலை ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி இது. பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிரியங்காவை ஆன் கேமராலேயே வந்து மணிமேகலை என்ன பண்ணிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பிரியங்கா கோச்சிட்டு போனாங்களே தவிர்த்து இது மணிமேகலை மேலே தான் தப்பு, பிரியங்கா மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி குரேஷி பேசியிருக்கிறார். அன்றைக்கி நடந்தது இதாங்க, ஏன்னா நான் கூட இருந்தேங்க, நான் தான் எல்லாத்தையும் பார்த்தேன், இதாங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். சம்பந்தமே இல்லாத நாஞ்சில் சம்பத் அவருடைய சேனலில் ஒரு வீடியோ இன்னும் நிறைய பேர் போடுவாங்க. வரும் அடுத்து பிரியங்கா வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? நாஞ்சில் சம்பத் இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளியில் இந்த சீசனில் கோமாளியாக அறிமுகமானார். அதுக்கப்புறமா அவர் வெளியில் போனதுக்கான காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ப்ரொடக்ஷன் டீம் தன்னை ரொம்பவே அலட்சியப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஷோ தரேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கால் பண்ண மாட்டுறாங்க. நான் என்னுடைய சீன்ஸ் எல்லாமே வாண்டடாக கட் பண்ணுறாங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணுறாங்க. அங்கே புகழ் போன்ற ஆட்களை தூக்கி பேசுகிறாங்க, என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து தான் என்ன பண்ணார், இவர் வந்து வெளியில் போனார். இப்போ இவர் வந்து என்ன அப்படியே மாற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் போனேங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ அந்த கோவத்தில் வந்து நான் எடுத்த ஒரு முடிவு, அதை நினச்சி இப்போ நான் வருந்துறேன். பிரியங்கா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்பவே வந்து நல்ல மனசு உள்ளவங்க, எல்லாரையுமே தூக்கி விடக்கூடிய ஒரு பர்சன். யாரும் வந்து பர்சனலாக போய் அட்டாக் பண்ணாதீங்க, பிரியங்காவுடைய குடும்பத்தை போய் யாரும் வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு முட்டு. இதில் முரட்டு முட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா ஐயோப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு பிரியங்கா அப்படி ரொம்ப கைண்ட், இது வரைக்கும் நான் உலகத்தில் பழகினதுலேயே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்னா அது வந்து பிரியங்கா தான். பிரியங்கா வந்து எப்பயுமே வந்து தான் கூட இருக்கிறவங்கள வளர்த்து விட்டு தான் பிரியங்காவுக்கு பழக்கம். இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மணிமேகலைக்கு எனக்கும் செட்டே ஆகாது, மணிமேகலை கிட்ட நான் பேசினதே கிடையாது. சும்மா மணிமேகலை வந்து என்னோட கலீக், பிரியங்கா வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுலேயே தெரிஞ்சிருச்சு இவங்க எதுக்கு பிரியங்காவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு. இவங்க எல்லாருமே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க வந்து பிரியங்காவுடைய தயவு இவங்க எல்லாருக்கும் தேவை. அதனால இவங்க வந்து கண்டிப்பாக பிரியங்காவுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரியங்கா வேணுமா மணிமேகலை வேணுமான்னு கேட்டால் பிரியங்கா வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிரியங்கா கிட்ட இருக்கக்கூடிய ஷோஸ், பிரியங்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட், பிரியங்கா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி கம்பேர் டு மணிமேகலை. இதுக்கு வெளியில இருந்து இன்னொருத்தர் பேசியிருக்கிறார் சம்மந்தமே இல்லாமல், ஃபேட்மேன் ரவீந்தர். இவரும் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம முட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரு பிரியங்காக்கு. பிரியங்காவுக்கு என்ன டேலண்ட் இல்லையா? பிரியங்கா எவ்வளோ டேலண்டடான பர்சன். தமிழ்நாடு மக்களே வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு வீடியோ போட்டுச்சு அப்படின்றதுனால அப்படியே தூக்கி கீழே போட்டிங்களே, என்னங்க இது அப்படின்ற மாதிரி வந்து ஃபேட்மேன் பேசிகிட்டு இருக்கார். ஃபேட்மேன் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து தேடி பார்க்கும்போது தான் தெரியுது. பிக் பாஸ் சீசன் 8 ஃபேட்மேன் அவர்களுடைய பெயரும் இருக்குது அப்படின்ற தகவல் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சரிங்களா? பிரியங்கா இந்த பிக் பாஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் பிரியங்கா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபேட்மேன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும்? இவர் பிக் பாஸுக்கு போகிறார் அப்படின்னா நிச்சயமாக பிரியங்காவுடைய தயவு யாருக்கு தேவை? ஃபேட்மேனுக்கு தேவை. அதனால் மணிமேகலை கிட்ட வந்து டேலண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரியும், பிரியங்கா கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கும் மணிமேகலை கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏன் பேசக்கூடாது? இவங்க எல்லாருமே காமனாக பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ பேசுனா என்ன தப்பு? ஒரு சீனியர் ஆங்கர் அப்படின்னும் போது ஆங்கர் பேசக்கூடிய விஷயங்களை ஏன் அவங்க பேசக்கூடாது? பேசுறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தானே கேள்விகள். இதுக்கு எதுக்கு மணிமேகலை இவ்வளோ ரியாக்ட் பண்ணோம்? ஒரு ஆடியோ ஒன்று பரவுது, அந்த ஆடியோ வந்து ஃபேக் ஆடியோன்றதை கூட மணிமேகலை ஏன் சொல்லலை, ஏன் பேசலை? அப்போ மணிமேகலையோடைய இன்டென்ஷன் என்ன? பிரியங்காவை அசிங்கப்படுத்தணும், பிரியங்கா ஃபேமிலி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஃபேட்மேன் பேசியிருக்கிறார். இதில் எனக்கு காமனாக எழக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை அவங்க வீடியோ மூலமாக கன்வே பண்ணது 3 விஷயங்கள் தான். ஒன்று, என்னை பிரியங்கா ஓவர் டாமினேட் பண்ணுறாங்க, என் வேலையை என்னை செய்ய விட மாட்டுறாங்க, என்னை ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க, என்னை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. என் மேலே மிஸ்டேக் கிடையாது, ஆனால் பிரியங்காவுக்கு ஆதரவாக என்னை நடக்க சொல்லி சாரி கேட்க சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் மணிமேகலை சொன்னாங்க. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் பலரும் பல விதங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மிஸ்டேக் தவிர்த்து மணிமேகலை அதுக்கு பொறுப்பாக முடியாது. சரிங்களா? மணிமேகலை இதை வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை அவங்க அதிகமாகவே அனுபவிச்சிருக்கிறாங்க. குக் வித் கோமாளியில் அவமானங்கள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே அனுபவிச்சிருக்காங்க. இப்போ ஃபேட்மேன் அதை தான் சொல்கிறாங்க, பிரியங்கா அனுபவிக்காத அவமானங்களா? பிரியங்கா வந்து எத்தனை ஷோவில் தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்களை வந்து தூக்கி விட்டுருக்குறாங்க. இந்த விஷயத்தையும் காமனாக எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஆங்கர் அப்படின்னும் போது நான் அந்த ஷோவை சுவாரஸ்யமாக கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒருத்தரை கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஆங்கருடைய டியூட்டி அது.
ஒரு ஷோவை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதும் ஒரு ஷோவை வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிறதும் ஒரு ஆங்கருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி கலை. அது பிரியங்கா கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் ஆங்கர் மணிமேகலை. இப்போ நான் தான் குக் வித் கோமாளியோடைய ஆங்கர்னு வச்சுப்போமே. நான் அந்த ஷோவை கொண்டு போகிறேன். நான் தப்பாக பேசுகிறனோ கரெக்டாக பேசுகிறனோ, இது வரைக்கும் மணிமேகலைக்கு தனியாக எந்த விதமான ஷோவையும் கொடுத்ததே கிடையாது விஜய் டிவியில். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஷோ கிடைக்குது. பிரியங்கா அதில் குக்காக வந்திருக்காங்க. அப்படின்னும் போது குக்குக்கான வேலையை மட்டும் பிரியங்கா பார்த்துருந்தால், அப்படியே நீங்கள் சீனியர் ஆங்கராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நாகரிகமாக மணிமேகலை கிட்ட சில குறைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரேக்கில் அதை சொல்லியிருக்கலாம். சரியா? ஆனால் இங்கே என்ன நடக்குது, நிறைய பிரேக் விடுவாங்க இல்லையா, ஆடு போடுவாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான டைம் கிடைக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் மணிமேகலை கூப்பிட்டு, மணிமேகலை இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி மாற்றிக்கோங்க, இந்தந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சீனியாரிட்டி பொறுப்பை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுப்பை நீங்கள் மணிமேகலை கிட்ட சொல்லியிருக்கலாம். மாறாக பிரியங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் பெரிய டான் அப்படின்னும் தான் பெரிய லார்ட் அப்படின்னும் அவங்க ஆன் கேமராலேயே எல்லாமே பண்ணுறாங்க. மணிமேகலை இப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும். மணிமேகலை பற்றி அங்கே இருக்கிற எல்லாருமே பேசுகிறாங்க. மணிமேகலையுடைய ஆங்கரிங்கை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. ஈவன் சுஜிதா முதற்கொண்டு எல்லாருடைய கண்ணும் எங்கே இருக்குது, மணிமேகலையுடைய ஆங்கரிங் மேலே தான் இருக்குது. தாமு அவர்கள் மணிமேகலை வந்து கோமாளியாக போட்டுட்டு பிரியங்காவை தூக்கி ஆங்கராக போடுறேன் அப்படின்றாரு. ஸோ இப்படியான விஷயங்கள் ஆன் கேமராலேயே மணிமேகலைக்கு தொடர்ச்சியாக நடக்குது. இதை மக்கள் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? ஃபேட்மேன் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேட்மேனுக்கு மட்டும் இல்லை, சுனிதாக்கும் இது தெரியணும், குரேஷிக்கும் இது தெரியணும், நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கும் இது தெரியணும். சொம்படிக்கிறது வந்து தப்பு இல்லை, ஆனால் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிட்டு சொம்படிக்கணும். மணிமேகலை வந்து மக்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லலை, மக்கள் வாரம் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் மணிமேகலை பேசியிருக்காங்க. இப்போ அந்த செட்டில் அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தெரியாதே தவிர்த்து, சண்டைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா வாரம் குக் வித் கோமாளியை தமிழ்நாடு மக்களே பார்க்குறாங்க. பிரியங்கா எந்த அளவுக்கு வந்து மணிமேகலை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது, எபிசோடில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும், உதாரணத்துக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேனே, பிரியங்கா மோகனன் வராங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு வராங்க. அவங்க வந்து மணிமேகலை கிட்ட இது நடக்கிறதாங்க. மணிமேகலை கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்போ ஆங்கர் ஆனீங்க? ஏன்னா மணிமேகலை வந்து விஜய் டிவியில் ஆங்கர் ஆனது வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமா தான் மக்கள் பார்க்குறாங்க. 4 வருஷமாக அவங்க கோமாளியாக இருந்ததுனால அவங்க ஆங்கராக மாறினது வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியல. அது வந்து ஒரு ஃபன் நோட்டாக எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அந்த இடத்துல பிரியங்கா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேளுங்க, பிரியங்கான்னு பேர் வச்ச எல்லாருக்குமே இது தோணுது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய பர்சனல் வன்மத்தை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆன் கேமராவில் போயிட்டு இருக்கும்போது மணிமேகலை வந்து ஒரு எலிமினேஷனை எப்படி வந்து ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்றத பிரியங்கா வந்து பேசி காட்டுறாங்க. இப்போ நான் தான் ஆங்கரிங் அப்படின்னும் போது, நான் தான் இந்த ஷோ விஜயனும் போது நான் என்னமோ பேசிட்டு போறேங்க. பிரியங்காவுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எங்கே காட்டணுமோ அங்கே காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு என்னை இன்டரப்ட் பண்ணி, என்னை டேமேஜ் பண்ணி, 4 பேர் முன்னாடி எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் பண்ணி, எனக்கு தான் எல்லாமே தெரியும், அதாவது பிரியங்காவுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஒரு பந்தாவை காட்டி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது நிச்சயமாக அது யாருக்கு ஹர்ட் ஆகும்? மணிமேகலைக்கு ஹர்ட் ஆக தானே செய்யும். அதை கூட ஒரு பொண்ணு பேசக்கூடாது அப்படின்னா இங்கே என்னத்தான் பேசணுன்றீங்க? இது 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதை வந்து பர்சனலாக மணிமேகலை வந்து பண்ணியிருக்கணும், ஏன் இதை வீடியோவாக போடணும் அப்படின்ற கேள்வியை நம்மளால் கேட்கவே முடியாது. அது அவங்களுடைய சேனல், அவங்களுடைய விருப்பம், அவங்க என்ன பேசணும்னு நினச்சாலும் அவங்க பேசலாம். நாஞ்சில் சம்பத் வந்து சொல்லும்போது, இதை பற்றி பேசும்போது யாருமே இந்த கேள்வி கேட்கலையே. ஏன் கேட்கல அப்படின்னா, நாஞ்சில் சம்பத் பேசின விஷயங்கள் வைரல் ஆகலை. பட் மணிமேகலை பேசின விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமாக யாரை டேமேஜ் பண்ணுது? பிரியங்காவை டேமேஜ் பண்ணுது. பிரியங்காவை மட்டும் டேமேஜ் பண்ணலை, விஜய் டிவியும் சேர்த்து டேமேஜ் பண்ணுது. இந்த டிவியில் இப்படி தான் நடக்கும், பிரியங்கா வச்சு தான் தொங்குறாங்க. பிரியங்கா வந்து அந்த தேஷ்பாண்டே அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன, அவங்க வந்து ஒரு வடக்கி, மணிமேகலை வந்து தமிழச்சி, ஒரு தமிழ் பெண்ணுக்கு விஜய் டிவியில் இந்த மாதிரியான அவமரியாதைகள் நடக்குது, இப்படி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் யாரு? நிச்சயமாக விஜய் டிவி தான். இப்போ என்னன்னா, சண்டை என்ன நடந்துச்சுன்றது இங்கே மேட்ரு கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறது ஒன்று தான். எதனால் சண்டை? பிரியங்கா தொடர்ச்சியாக அதை பண்ணுறாங்க. ஆமாம் பண்ணுறாங்க. பிரியங்காவுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் வேற. பிரியங்கா தன்னை தாழ்த்திக்கிட்டு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க வளருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரியங்கா இந்த சேனலுக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் சரிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அது எல்லாமே பிரியங்காவுடைய வளர்ச்சிக்கு உதவும். பட் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நான் மட்டும்தான் வளரணும், வேறு யாருமே வந்து என் கிட்ட கூட வரக்கூடாது,
யாராச்சும் இருந்தாங்க, நான் இருக்கிற இடத்துல இன்னொரு, அதாவது ஒரு குகையில் ஒரு சிங்கம் தான் இருக்கணுன்ற மாதிரி பிரியங்கா நினச்சிக்கிட்டு, நான் இருக்கிற இடத்துல நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், என்னை விட இன்னொருத்தவங்க பெஸ்ட்டாவோ இல்லை எனக்கு என் கூடவே யாருமே நிற்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் பிரியங்காவுக்கு இருக்குது அப்படின்னா அது முற்றிலும் தவறு. அப்படி இருக்கவே கூடாது. ஸோ பிரியங்கா இண்டிவிஜுவலாக அவங்களுடைய டேலண்ட் வந்து மதிக்கத்தக்கது. பட் இன்டர்னல் கேரக்டராக இன்னொருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் போதோ, இதுதான் முதல் வருடம் மணிமேகலை பண்ணுறது முதல் வருடம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுருங்களேன். நீங்கள் எதுக்கு கூடார பூந்து எதுக்கு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும்? உங்களை யார் கேட்டா? இது ஒன்றும் வந்து லேர்னிங் செஷன் கிடையாது இல்லையா? அவங்க பேசி அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு எந்நேரமும் மணிமேகலை பண்ணக்கூடிய ஆங்கரிங் மேலேயே பிரியங்கா கண்ணா இருந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, மணிமேகலை வெளியில் வந்து ஒரு விஷயம் பேசுனது பூதாகரமாக வெடிச்சு போச்சு. இது ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறம் இன்னும் பல பேர் வந்து மணிமேகலைக்கு எதிராக வீடியோ போடுவாங்க. மணிமேகலை தான் தப்பு, பிரியங்கா தான் சரின்ற மாதிரியான பின்பத்தை உருவாக்க முயற்சி செய்வாங்க. அதுக்கான காரணம் பிரியங்காவை நம்பி நிறைய ஷோஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அதனால் பிரியங்கா பேர் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்காவுடைய நண்பர்களை வைத்து பிரியங்கா ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு பேசி 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 பிரியங்காவை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போ விஜய் டிவி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஃபேட்மேன் போன்ற ஆட்கள்லாம் வந்து முட்டு கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயநலங்க. அவங்களுக்கு ஒரு தேவைக்காக தான் பேசுகிறாங்களே தவிர்த்து யாருக்கும் பிரியங்கா மேலே அக்கறையோ அன்போ பாசமோலாம் கிடையாது. இப்போ சுனிதா வந்து பிரியங்காவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா விஜய் டிவியில் இன்னும் 2-3 ஷோ வந்து சுனிதாவுக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸுக்கு போகிறதாக சொல்லப்படுது. சுனிதாவுடைய பேர் வந்து பிக் பாஸ் பேர் லிஸ்ட்டில் இருக்குது. குரேஷி பேரும் இருக்குது, நாஞ்சில் பேரும் இருக்குது, ஃபேட்மேன் பேரும் இருக்குது. ஸோ பிரியங்காவுடைய தயவு இவங்க எல்லாருக்கும் தேவை. ஏன் புகழ்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது புகழ் ஏன் வந்து பிரியங்காவுக்கு சொம்படிக்கல? ஏன்னா புகழுக்கு பிரியங்காவுடைய தேவையில்லை. புகழ் வந்து சினிமாவில் போயிட்டாரு. அவர் ஒரு பக்கம் வந்து இப்போ புகழ் வந்து காமெடி நடிகராக இருந்தவர் கோலி சோடா 2 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறார். ஸோ அவருடைய கேரக்டர் சென்றாயன் மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. மாகாப்ப ஆனந்த் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னது என்ன, 2 யானை சண்டை போடுது அப்படின்னா அதை நம்ம தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்க்கணும், நம்ம சமாதானம் பண்ணலாம் போகக்கூடாது அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. புகழ் சொன்ன கருத்தும் இதே தான், இவங்க 2 பேர் பிரச்சனை, அதில் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுதான் டீசென்சி. ஸோ மணிமேகலை வந்து இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு ஃபேட்மேன் நினைக்கிறது முற்றிலும் முட்டாள்தனம், தப்பு, தேவையே கிடையாது. பிரியங்கா வந்து பதில் கொடுக்க தேவையில்லையா இவர் சொல்கிறார் ஃபேட்மேன். பிரியங்கா வந்து எதுக்கான ரிப்ளை பண்ணாங்களா பார்த்தீங்களா? அதெல்லாம் அவங்க தேவையே இல்லை. நீ என்ன வேணால் பேசிட்டு போ, என்கிட்ட என் டேலண்ட் எனக்கு இருக்குது, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு விஜய் டிவிக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கர்வத்தில் பிரியங்கா இருக்காங்களாம். அந்த கர்வம் என் மணிமேகலைக்கு இருக்கக்கூடாதா? ஆடியோ ஃபேக்கு அப்படின்றது மக்களுக்கே தெரியும், அது ஏன் மணிமேகலை வந்து தான் சொல்லணுமா? பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் பிரச்சனை அப்படின்னா பிரியங்கா விட்டுட்டு பிரியங்கா குடும்பத்தை திட்டுறான்னா அவனுங்க கேரக்டர் அதுதான், அதுக்கு மணிமேகலை என்ன பண்ண முடியும்? ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே தெரிய வர்றது ஒன்று தான், அங்கே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. மணிமேகலை தான் முதலெல்லாம் வந்து வாயை திறந்து வெளியில் பேசியிருக்கிறாங்க, மற்றவங்க யாரும் பேசாததுனால தான் எதுவுமே தெரியாமல் சிலர் வந்து இந்த மாதிரி வந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் பேச ஆரம்பித்தால், மணிமேகலைக்கு ஆதரவாக சிலர் பேசுனாங்க அப்படின்னா இது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இவங்க 2 பேரில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? யாருடைய டேலண்ட்டையும் இங்கே மதிப்பிட யாருக்குமே வந்து தகுதி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட். பிரியங்காவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், மணிமேகலைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். 2 பேரும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. பட் மணிமேகலைக்கு என்ன வருதோ அதை மணிமேகலை செய்ய விடணும். பிரியங்காவுக்கு என்ன வருமோ அதை பிரியங்கா செஞ்சுட்டு போட்டோம். நான் எப்படி பேசுகிறேனோ அதே தான் நீயும் பேசணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஆசைப்படுறது அப்படிங்கிறது உச்சக்கட்ட வன்முறை, உச்சக்கட்ட அதிகார வரம்பு மீறலாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.